மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நீங்கள் விசுவாசித்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அப்பொழுது ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்க நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்காயம் என்று வேதம் இந்த இடத்துல சொல்லுகிறது. வெளியில சரீரத்துல வருகிற காயங்களை வேறு விதமாய் வைத்தியத்திலே மருந்துகளை வைத்து காயங்களை கட்டி விடுவார்கள். பிற்பாடு அது குணமாகிவிடும். ஆனால் அடிக்காயம் என்பது உங்களுடைய ஆத்மாவில உள்ளத்துல இருக்கிற காயமாகும். இந்த காயத்தை கட்டுவதற்கு உங்களால் முடியாத ஒரு காரியமாய் அது காணப்படலாம் இன்றைய நாள்ல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களுடைய அடிக்காயங்களை குணமாக்குவார் என்று சொல்லி. அப்பொழுது சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனை போல மாறத்தக்கதாய் உங்களோட ஆத்மாவில ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு பலன், சுகம், விடுதலை உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நாள்ல வெளியில யாரிடமும் சொல்ல முடியாதபடிக்கு உங்களோட உள்ளத்தில் இருக்கிற அடிக்காயங்களை நோக்கி பாருங்கள். அந்த அடிக்காயங்கள் பெருக 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 உங்களோட வாழ்க்கையில இன்னுமாய் அந்த காயம் இன்னும் ரணமாகி கொண்டே போய்கொண்டே இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு பாதிப்பை தந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அடிக்காயங்களை நீங்கள் குணமாக்கி கொள்ளும்படி தேவனிடம் இன்றைய நாளில் திரும்ப வேண்டும். அந்த நாட்கள்ல நடந்த காரியம் என்னால் மறக்க முடியல. அவர்கள் எனக்கு செய்த துரோகம் என்னுடைய இருதயத்தை விட்டு அகழுதே இல்லை. எத்தனை முறை நான் ஜெபித்தாலும் ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லும் போது கூட இன்னொரு பக்கம் மன்னிக்க எப்படி முடியும் என்று கேட்கிற ஒரு மனச்சாட்சியின் கேள்வியை போல இருதயத்துல சத்துருவும் போராடுகிறதை பார்க்கிறேன். பலவிதமான காயங்கள், பலர் செய்த துரோகங்கள், பலர் செய்த ஏமாற்றங்கள், நம்பி மோசம் பண்ணினவர்களுடைய காரியங்கள், இன்னுமாய் ஏமாற்றப்பட்டதனுடைய விளைவினால வந்த விரக்தியின் அடிக்காயங்கள். இந்த அடிக்காயங்கள் உங்களோட உள்ளத்துல இருந்து உங்களை இன்னும் இன்னும் துன்பப்படுத்துகிறது. இதன் நிமித்தம் உங்களுக்கு நித்திரை இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எங்கு போனாலும், எதை பார்த்தாலும், எதை செய்தாலும் ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆகவே இன்னுமாய் நான் என்ன செய்யக்கூடும்? நான் உயிரோடே சித்தவனை போல காணப்படுகிறேன். என் நடப்பணமாய் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. யாரை கண்டாலும் நான் என்னை சுதாகரித்து கொண்டு சந்தோஷமாய் இருக்கிறது போல என்னை சமாளித்துக் கொள்ளுகிறேன். ஆனாலும் என்னுடைய இருதயம் அப்படி அல்ல. என் இருதயம் உள்ளே அழுகிறது. இந்த ரப்பர் மரங்கள்ல அல்லது பிசின் வழிகிற மரங்கள்ல கத்தியால கீறி விட்ட பிற்பாடு அதிலிருந்து பிசின் வழிகிறது போல என்னுடைய கண்கள்ல இருந்து வெளியில கண்ணீர் வடிவது போல என்னுடைய உள்ளத்துல இருந்து, என் ஆத்துமாவில இருந்து கீறப்பட்ட அந்த காயங்களின் நிமித்தம் கத்திகளால கீர்னது போல அந்த கூரிய வார்த்தைகள், அந்த கூரிய சம்பவங்கள், அந்த வேதனை அளிக்கிற துரோகத்தின் காரியங்கள் எனக்குள்ளே கத்தியால கீறப்பட்ட அந்த மரத்துல பிசின் வடிகிறது போல என் ஆத்மாவிலிருந்து இரவும் பகலும் இரத்த கண்ணீர் வடிகிறது போல வடிந்து கொண்டிருக்கிறது. என் காயம் வர வர ரணமாகிறது. எனக்குள்ள கோபம் குடிகொண்டு எழும்புகிறது. எனக்குள்ள சமாதானம் இல்லாமல் இருக்க ஒரு வெறி கொண்ட ஒரு மனுஷனை போல, மனுஷியை போல நான் பாய்கிறேன். என்னை அமைதிப்படுத்தி அடக்கி வைக்க முடியவில்லை. தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது அது கொதிக்கிறது போல இருதயம் அடிக்கடி கொதித்து கொந்தளித்து தடமாறுகிறது. எனக்கு நீ வழியே இல்லை என்று நீங்கள் சொன்னால் இன்றைய நாள்ல நான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறேன். வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களுடைய அடிக்காயத்தை குணமாக்கும் போது சந்திரன் சூரியனுக்கு ஒப்பான பிரகாசத்தை கொடுக்கிறதாய் மாறும் என்று சொல்லுகிறது வேதம். அதாவது சந்திரன் சூரியன்ல இருக்கிற வெளிச்சத்தை வாங்கித்தான் வெளிச்சம் கொடுக்கிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய அடிக்காயம் அவனுக்குள்ள காணப்படும் போது சந்திரனும் இருளாய் போனது போல இருக்கும். அந்த அடிக்காயத்தை குணமாக்கும் போது அவன் சந்திரனை போல இருந்தாலும் சூரியனை போல, அதாவது 7 பகல்
வெளிச்சத்தை கொடுக்கத்தக்கத. ஒரு நாள்ல இருக்கிற வெளிச்சம் பகல்ல அது 7 நாள் வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படி போல மாறுமா ஒரு அடிக்காயம் குணமாக்கப்பட்டா. நாள்ல அநேகருடைய உள்ளத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத பலவிதமான அடிக்காயங்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் ஒருவராய் அப்படி இருப்பீர்களானால் என்னோடு இணைந்து இந்த வேளையில ஜெபியுங்கள். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு பதிலளிப்பார். அன்புள்ள தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஆண்டவரே, அடிக்காயங்களோடு, வேதனையோடு, ரணங்களோடு, பாரங்களோடு, கொந்தளிப்புகளோடு இருக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அந்த அடிக்காயங்கள் மேல தெளிக்கிறேன். இயேசுவின் தழும்புகள் அந்த அடிக்காயங்களை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். யெகோவா ராப்பா, பரம பரிகாரி ஆகிய கர்த்தர் அவருடைய அடிக்காயங்களை தொட்டு குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என் தேவன் அப்படியாய் ஆசீர்வதிங்க. இப்பொழுது காயங்கள் கட்டப்படுவதாக. ஆண்டவரே, சந்திரனுடைய வெளிச்சம் 7 பகல் வெளிச்சத்தை போல மாறத்தக்கதாய் சந்தோஷமும் சமாதானமும் 7 மடங்காய் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய அடிக்காயங்களை கர்த்தர் கட்டுகிறாரோ, இப்பொழுது அவர்களுடைய வெளிச்சம் 7 மடங்கு, அதாவது 7 சூரியனுடைய வெளிச்சத்துக்கு ஒப்பாய் மாறுவது போல சந்தோஷமும் சமாதானமும் அப்படியாய் பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறேன். அடிக்காயங்களை உண்டு பண்ணுகிற சாத்தானையும் அவனுடைய ஆவிகளையும் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இந்த அடிக்காயங்கள், ரணங்கள், உள்காயங்கள் இப்பொழுது சுகமாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களுடைய அடிக்காயங்களை கட்டி உங்களை சுகமாக்கி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் நல்லவர் இயேசு. ஆமேன்.